புழுவுக்கு ஆசைப்பட்டு போகும் மீனே. இப்ப என்னதான் குத்தி காட்டினா நான் இங்க இல்ல. கண்டுபிடிச்சிட்டேனே, நீ இங்க தானே இருக்க. தப்புடா, இங்க வந்தது தப்புடா. வந்ததா கெஸ்ட் ரோல்ல நடிக்க வந்துட்டு மருமகளா வந்த பாரு, தப்புடா. சரி நீ ஏதாவது புலம்பிட்டு இருப்ப. இது முக்கியமான விஷயம் சொல்லணும் டி. சோகம் உனக்கு நக்கலா இருக்குல்ல. உனக்கு சோகம்னு சொன்னங்க இருக்கையில கக்கன்னு சிரிச்சு விடாவட்டி. என்னடி சொல்ற? பின்ன ஒரு வாட்டி சொல்லி பாரு எல்லாரும் எப்படி சிரிக்காவன்னு. கக்கன்னு கண்ணா பின்னாடி சிரிச்சு விடுவாங்க. நான் சோகமா இருக்கேன்னு சொன்னா அவளுக்கு அவ்வளவு சிரிப்பா வரும். அத சொல்லதுக்கு ஒரு முகரக்கட்டை வேணும்ல. என்ன சொல்லுத? நான் சோகமா இருக்கேன்னு சொல்லதுக்கு ஒரு முகரக்கட்டை வாக்கு வேணும்ல. அது உனக்கு செட் ஆகலடி. செட் ஆகலையா? ஒரு துளி கூட செட் ஆகல. சோகமா இருக்கேன்னு சொல்லதுக்கு ஒரு முகரக்கட்டை வாக்கு வேணும். உனக்கு அது செட் ஆகவே ஆகல. நீ எப்பவுமே காமெடி பீஸ் தம்பி. ஏன் சொல்ல மாட்டே? சரி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்னன்னு கேள. கேட்க முட்டா மட்டும் என்ன விட்டுறா போற? சொல்லு. பாத்தியா சலிச்சுக்கிட்ட பத்தியா? ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகி இருக்கோம். இப்படி சொல்லிட்ட பத்தியா? சொல்லித்தல சீக்கிரம், நான் எங்க வீட்டுக்கு போகணும். அப்ப இது யார் வீடா? யார் சொல்ல மாட்டே? இது உங்க மாமா வீடு. என்ன எப்படி சொல்லிட்ட? இன்னைக்கு 2 குந்தாணிகளை தெரியாம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். குந்தாணிகளா? எருமாட்டு பயவளி 2 குந்தாணிகளை தெரியாம விருந்தாளியா கூட்டு வந்துட்டேன். நீ தெரியாமலாம் கூட்டிட்டு வர மாட்டியே. கண்டுபிடிச்சிட்டியோ? நீ எதுவுமே தெரியாமலாம் கூட்ட மாட்ட, தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்ப. எதுக்கு கூட்டு வந்த? இல்ல எல்லாரும் என்ன குண்டுன்னு சொன்னாவல. என்னை விட 2 குந்தாணிகள் இந்த உலகத்துல குண்டா இருக்கான்னு காட்டுறதுக்காக, அது குறிப்பா உன் மாமாவுக்கு காட்டுறதுக்காக கூட்டு வந்தேன் பாத்துக்க. சரி அந்த குந்தாணிகளை கூட உங்க மாமா விட்டு வைக்கல. அவளுக்கு இடுப்ப கிள்ளிட்டாவ. இடுப்ப கிள்ளிட்டாவளா? கண்ணா பின்னாடி தாறுமாறா கிள்ளி வச்சிருக்காவ. உங்க மாமாக்கு டேஸ்டே இல்ல பத்தியா? அத கூட உனக்கு சோகமா சொல்ல தெரியல பத்தியா? யார் சொல்ல மாட்டேன். நான் இவ்வளவு நேரம் சோகமா தான் இருந்தேன். இப்ப என்ன திடீர்னு வயிறு பசிக்கல? ஓ மேலாம் மாமா வீம்பு அடைதா இருப்பாரு. என்னத்த சொல்ல? சொன்ன மாதிரி மேலாம் ஒருத்தர் கோவப்பட்டாருன்னா அவரு ஒரு காமெடி பீஸா தான் இருக்கணும். கரெக்டா சொன்ன பத்துக்க. அத வாய மூடு. அந்த குந்தாணிகளை போயிட்டாலும் எப்படி? போயிட்டாலும். ஆனா உங்க மாமா அவ்வளவு நினைப்பிலே தான் இருக்காவ தெரியுமா? எப்படி சொல்லுத? ஒரே இடுப்பு சாங்கா பாத்துக்கிட்டு இருக்காவ. இஞ்சி ஈடு பழகி அவ இடுப்பு கரிச்சட்டி மாதிரி இருந்துச்சு பாத்துக்க. அப்படி ஒண்ணு இல்லையே, நல்லதா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நானும் தான் பார்த்தேன்ல. பாத்தியா? ஆமா. அப்ப நம்ம கிட்ட பாக்காதது யாரு? அது யாரா இருந்துட்டு போட்டுட்டி. நான் சொல்லாத கேள. எனக்கு மனசே சரியில்லட்டி. திங்க தானட்டி போற. என் சோகம் கூட உனக்கு விளையாட்டா போச்சுல. அதான் ஃப்ரெண்டா நீ பட்டணும். அத்தையா வந்தேம்ல, எனக்கு தேவைதான். ஆனா நீ செஞ்ச துரோகத்துல என்னால மறக்கவே முடியாது தெரியுமா? நீ என் ஜபாக்காவும் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டே தெரியுமா? நாங்க எடுத்து துரோகம் பண்ணா கெஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு என்ன நடிக்க கூப்பிட்டிய. கெஸ்ட் ரோலுக்கு வந்தா கெஸ்ட் ரோல்ல மட்டும் நடிச்சு கொடுத்துருக்கணும். ஒன்ன யாரு துரமாமா வண்டியில போச்சோன்னா போனது கொண்டு இல்ல, தொட்டதுக்கே போய் உள்ள மயங்கி இருக்கு. இவள என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லி நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். இங்க பாரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அவள மட்டும் என்ன பேச சொல்லாத. நீங்க 2 மட்டும் சண்டை போட்டிருக்கியா? நான் பாட்டுக்கு என் புருஷன் உத்தம நினைச்சு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? பிரேம் மாமா என்ன பண்ணாரு? தான் இப்ப என் புருஷனை பத்தி எவ்வளவு அழகா பெருமையா பேச பாரு. எட்டி ராணி என் புருஷன் என்னட்டி பண்ணாவ? பிரேம் வாங்கல. காலேஜ்ல நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். என்ன வழி வேலை தெரியுமா? பிரேம் மாமாவா? உங்க மாமாவே தான். இவரு காலேஜுக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்கலே பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொன்னவ பாக்கணும். உனக்கு அப்படி குதூகலமா இருந்திருக்குமே. அத்தடி எப்படி கண்டுபிடிச்ச? செபாரியே வெறுப்பத்தி பாத்திருக்கிய? இவா வெறுப்பத்து இருக்கட்டும், நான் கட்டிக்கிட்டேன்னா உங்க மாமா அது என்னம்மா என்ன வெறுப்பத்துச்சு தெரியுமா? ஆனாலும் அந்த 2 குந்தாணிகளை வீட்டுக்கு கூட்டு வந்தது யாரு? இவ தானே. நான் என் புருஷனை தான் வெறுப்பத்து நினைச்சு கூட்டு வந்தேன். ஆனா இந்த கட்சிக்குவனு எனக்கு தெரியாது. ஏன் டீச்சருக்கிய? இல்ல நினைச்சு எனக்கு சிரிப்பா வந்துச்சு. அதுலயும் மாமா ஒரு படி மேல போயிட்டாவ. இப்பதான் சோகமா இருக்கேன்னு சொன்ன. செபாக்கம் அப்படி இருக்காவல்ல, அதனால கொஞ்சம் ஆறுதல். ராணி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன் டி. பெரியம்மா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்னடி பண்ணாவ? பெரியம்மா நான் சாமாமா கவியரட்டி பண்ணாவ. நான் அங்கிள் தான், நான் பெரிய ஆளு தான். தெரியாம என் தம்பி டி-ஷர்ட்டை போட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். அப்படின்னு சொன்னா பாக்கணும். உண்மையில இந்த வீட்டுல ரொம்ப நல்லவியா தெரியுமா? சாமாமா தான். என்னடி சொல்ற? ஏக்கா கண்ணை மூடிட்டு
நீங்க சாமாவை எங்க வேணாலும் அனுப்பலாம். முடிஞ்சா அவர் மண்டல கரங்கர்னு இருக்க முடிய கூட நீ வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விடலாம். அதுக்கு கூட மாமா சந்தோஷப்படுவாரு. பெரியாள் அவதுக்கு என்ன ஒரு ஆசை? சரி நீ ஒரு சந்தோஷமா செஞ்சனியா என்ன? அதுவா ரொம்ப சந்தோஷத்தை சொல்ற. என்ன அதை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? உன் வாயால தான் சொல்லணும். கை கொடுங்க கச்சியாஸ். அப்பா இந்த வீட்டுல எனக்கு ஆதரவு பெருகிட்டே போகுது. நீ சொல்லி செய். எட்டிட்டு மிதிச்சிடும் பாத்துக்க. சரி சரி சொல்லு சொல்லு சொல்லு. அதுவா அது வந்து மாசமா இருக்கேட்டி. அடியா ரெண்டாடி. சரி சரி கோபப்படாத கோபப்படாத. ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா சொல்ல விடலான்னு பாரு. நீ சொல்ல மாட்டி. கொஞ்சம் வெக்கப்பட்டு சொன்னா நல்லா இருக்குமே நினைச்சேன். அதுக்கு தான் என் மாசமா இருக்கேன்னு கேட்டாவ. தெரியாம சொல்ல வந்துட்டேன் மாட்டி. சரி கோபப்படாத கோபப்படாத சொல்லு சொல்லு. அது வந்து கொலக்காய மாத்திரத சொல்லிட்டேன். திராணி அவ சொல்லிட்டு மாட்டி. சரி 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 சொல்லு சொல்லு சொல்லு. சப்பா கோத்தல குறைச்சுக்கிட்டேன். உன் முகத்துல இன்னும் கோவம் தெரியுது. ராணி சாரி சாரி சொல்லிடுறேன். நானும் எப்ப வாயை திறந்துடக்கூடாது. நானும் நீயா சொல்ல விட மாட்டே. சப்பா என்னால முடியல. தப்பான நேரத்துக்கு வந்துட்டேன். சாரி சாரி யூ கண்டினியூ. கோத்த கலப்பாம இருஎன்ன. இனி வாய் திறந்தோம்னா என்னன்னு கேளு. அது வந்து நானும் வந்து அவளை எப்ப சொல்லி முடிப்பா நான் போலான்னு இருக்கேன். அவளை எப்பவும் திரும்ப திரும்ப 10 நேரம் சொல்லுவா. இவ எப்ப சொல்லி முடிச்சு நான் எப்ப போலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஊட பேச மூஞ்சில குத்தி நம்பத்துக்க. ஐயோ தெரியாம வந்து சிக்கிட்டேன்னு. இல்லக்கா இத வாயை திறக்க மாட்டேன். இல்ல நீ திறந்து பாரு. வாயை திறக்க கூடாது. சரி நான் சொல்றேன். அது வந்து வாயை திறந்துடக்கூடாது. தலையை ஆட்டிடக்கூடாது. என்னாச்சு? நான் எதுவும் சொல்லலையே. நான் எதுவும் பண்ணலையே. தலையும் ஆட்டப்படாத ஊன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னேன். மனசுக்குள்ள என்ன கச்சன்னு வெளியில சொல்லிட்டடி என் வெண்ண. அத்தடி எதை வெளியில சொல்லுதோ எதை மனசுக்குள்ள சொல்லுதுன்னு கூட தெரியாது. வெள்ளத்தி பையோலியா இருந்திருக்கு எனக்கா. அப்படின்னு இதை மனசுக்குள்ள சொன்னேன். ஐயா இந்த வீட்டுக்கு வந்ததுல நான் ஒரு மார்க்கவா சுத்துறேனே. இல்ல இது வீடான்னு கேட்க. என்னடி இது மனசுக்குள்ள சொன்னேன்? என்ன தட்டி மனசுக்குள்ள சொன்னேன்? அப்ப இது கேட்டுச்சா? என்னடி கேட்டுச்சா? இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தோம் அவ்வளவுதான். அப்ப போ காட்டுக்கு போ. ஏண்டி சிரிக்க? சிரிச்சேனா? ரைட்டு விடுங்க. ஒரு விஷயத்த சொல்ல விடுதியாட்டி. இன்னைக்கு நான் தெரியாம வந்து சிக்கிட்டேன். இந்த 3 லூசு நிக்கும் போதே நான் உசாராயி போயிருக்கணும். என்ன 3 பேரும் என்னையே பாக்கீங்க? 3 லூசா? அத்தி மனசுக்குள்ள தானே சொன்னேன். 4 லூசாக்கா. சே அப்பல சொல்லாதடி. இப்ப நீ சொன்னியே அது வேற யாரையாவது நான் சொல்லிருப்பேன்டி. அத்தி சரி நீ ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தியே சொல்லு. சரி நான் சொல்லுதே. சொல்லு சொல்லு. நீ வாயை திறக்க கூடாது. அப்படித்தான் வாயை ஒட்டியே வச்சிரே. ஏன்டி ஜபா சொல்லுடி. நீ ஏழை கிடக்கட்டி என் முறை அழுவாமட்டி. பத்தியா பிரேம் அம்மாவை லாட்ஜில போய் பார்க்க போறேன்னுட்டு கடைசியில பாப்பாவோட வந்தவ பத்தியா? இது செவவனே புசுக்குன்னு கேவலப்படுத்திட்டாட்டி. அடிக்கடி உண்மையார சொல்லிவிடுதானே. அதனால ஜபா லாட்ஜுக்கு தானே போனேன். தம்பி பாப்பாவோட வந்து தப்பு. எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க. உனக்கு கடுப்பாவுதாட்டி. தெரியாம லாட்ஜுக்கு போயிட்டேன். உங்க மாமா பத்தி தெரியாம போயிட்டேன். அத நினைச்சு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். அத உடனே ஞாபகப்படுத்த வேண்டாம். நீ வந்த விஷயத்தை சொல்லு. இப்ப அவ சிரிக்காட்டி. அவளுக்கு அப்படிதான் இருக்கும். தொரா இப்பதான் 2 குந்தாணிகள் இடுப்ப கிள்ளிட்டு போனாவ. பொலிக்கு பொலி. அம்மா சோப்பா முடியல. இந்த விட்டு பயலுக்கு வந்திருக்காளோ பாரு. நான் உங்களை சொன்னதுக்கு நீங்க என்ன பழி வாங்குதியா? ஆமா. அடுத்து நான் என்ன சொல்வேன்னு தெரியுமா?
வாயை மூடிக்கிட்டு நெல்லு. ரெண்டு கலசடியும் ஒண்ணு தானே தெரிஞ்சு போச்சுல்ல. அதான் அண்ணன் தம்பி தானே, அப்படிதான் இருப்பானுங்க. மூடிக்கிட்டு அவன் என்ன சொன்னானு கேளு. ரைட், நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. அதுக்கு தான் சொல்றேன், மூடிக்கிட்டாங்க கேளு. இன்னும் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நான் சிஸ்டரா இருந்தாலும் இளைய பொண்ணா இருந்தாலும் மதிப்பு ரொம்ப முக்கியம்க்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி ரைட், விடுங்க. நீதான் சொல்லி தோலைய. நான் எங்க வீட்டுக்கு போனோம் நேராவது. அப்ப இது யார் விட்டுட்டு? என் மாமியார் என் புருஷன் வீடு. நல்லா இருக்குது. டி துறை வராவட்டி வந்துட்டா மட்டும் என்ன என் இடுப்பே கிள்ள போறாவ, அந்த குந்தானிகள் இடுப்ப தானே கிள்ள போறாவ. அப்போ நீ அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஜபாக்கா, நீங்க அப்பப்ப யாழிலே கிராஸ் ஆயிட்டு இருக்கியா? நல்லதில்ல சொல்லிட்டேன். இல்ல ரொம்ப வருத்தப்பட்டியே. அதான் வருத்தம்லாம் இல்ல. துறை அவ இடுப்பே கொஞ்சம் கிள்ளி இருக்கலாம். கரெக்ட். இல்ல இல்ல, அந்த பயவளோட என் இடுப்ப கிள்ள வேண்டாம். ஜபாக்கா உன்கிட்ட சொல்லதுக்கு என்னக்கா? என்னடி, ஒரு நாள் அவளை பாக்கிறதுக்கு அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். சரி சரி, இப்ப எவ்வளவு மயக்கலாம் நினைச்சு போயிருந்தேன். இவதான் கொடுத்த ஐடியா. அவட வெக்கம் கட்டலா. அவ கேட்டா நான் ஐடியா கொடுத்தேன். ஓ, அத ரெண்டு பேரும் கூட்டு கண்ணில அஞ்சில. ரொம்ப நக்கல் பண்ண கூடாது என்ன? இக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க ரெண்டு பேரும் போனோம். என்ன இடுப்பு கிளுனாரே அப்படி சொல்லத கேளுங்களே. நானும் இவ்வளவு கால் வலின்னு போகும்னு சொல்லிட்டு போனோம். சரி, அங்க போனா அவ காலுக்கு பக்கம் மாட்டாவலாம், வயிற்றுக்கு தான் பாப்பாவலாம். இவ பிளான மாத்திருக்கா. ஏபின்னு பிளான் வச்சிருந்தோம். அது இல்லைன்னா இடின்னு. கடைசியில பி தான் எங்களுக்கு ஒரு கொட்டாச்சு வைத்த வலி. அப்போ துறவை இடுப்பு கிழிட்டான்னு சொல்லு. எவ்வளவு தொட்டு கூட பாக்கலைய இல்லையா இசை? உனக்கு கோவம் வரல? வரல. அதுக்கு போல சந்தோஷமா இருந்துச்சுக்கா. என்னட்டி சொல்ற? அத்தி கெட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் சண்டை போட்டா அவன் இடுப்ப கூட கிள்ள கூடாத ஒரு உத்தம புருஷனெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன்க்கா. அத்தி அதுல மண்ணலி போடுறதுமா அந்த குந்தானி இடுப்ப கிழிட்டாவ. ஆமாக்கா, அப்படி இருக்கிற பெருமை எடுத்தேன். கெட்ட பொண்டாட்டி நம்ம இடுப்பியே இந்த மனசை கிள்ளலியே நினைச்சு என்ன பெருமை அலைஞ்சேன் தெரியுமா? அதுலலாம் மண்ணலி போட விதமா அந்த குந்தானி இடுப்பை கிள்ளிவிட்டாவல. ஐயோ, இடுப்ப கிள்ளுனா கிள்ளம போடானே. நான் சொல்ல விஷயத்தை கேளபட்டி. சரி சரி, சொல்லு சொல்லு. நானும் அவில ஹனிமூன் போறோம். என்னடி சொல்ற? அப்ப இனி குவா குவா சத்தம் சொல்லு. அத்தி இங்க இசைக்கு சந்தோஷத்தை பாரு. டி நஜமாவட்டி? ஆமாக்கா, நானும் அவிலும் நாளைக்கு ஹனிமூன் போறோம். நாளைக்கா? நாளைக்கா? ஆமா, நாளைக்குதான் நானும் அவிலும் ஒரு மாசம் ஹனிமூன் போறோம். வரும்போது நல்ல செய்தியோட தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கிங்ஸி மாமாக்கு சின்ன குட்டி பிறக்க போகுது, அப்படிதானே? அப்பாவே 16 அடி பாய்வாரு. புள்ள எப்படி பாய்வான்? சரிடி, நான் போகிறதுக்கான எல்லாரும் படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். எடி, நிஜமாவே குட் நியூஸ் சொல்லணும்னு. இங்க பாரு, கிங்ஸின் ஆசையோட கூட்டிட்டு போறாரு. இங்க பாக்குற வேலையெல்லாம் அங்க போய் பாத்துறாத. அங்கிள் அக்காம விட மாட்டேன். உள்ள பயந்துருக்கு. நீ என்ன மாதிரி பயந்துட்டியா? கொன்னவன் பாத்துக்க. அதெல்லாம் இல்ல, அவங்கள அங்கிள் அக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா வாக்கு தானே அங்கிள் ஆயிடுவாரு. கரெக்டா எங்க அக்கா சொன்னா. 5 பிள்ளைகளுக்கு அப்பான்னு சொன்னா எவ்வளவு பார்க்க மாட்டாள்ல. டி 10 டி. ஃபர்ஸ்ட் 5, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் இருந்தா பாத்துக்கலாம். ஆமாமா, சலிக்காம பெத்து போட்டுட்டு பாத்துக்க. வேலையா வெட்டியா சொல்லு பாப்போம். அதான் வளர்க்கறதுக்கு 2 பேர் மாதிரி 4 பேர்ல கிடக்கானல, அதெல்லாம் வளர்த்து விடுவானுவே. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல பிறக்க போயிருக்கு அம்மாவை தேவையே கிடையாது. அவ அப்பா மாதிரியே போவாதான். உதாரணத்துக்கு என் மௌன எடுத்துக்க. ஏன் பிறந்து 2 நாள் பார்த்தேன் பத்துக்க. அப்புறம் என் கண்ணிலே படல என்னவே. பயவுள்ளைக்கு நான் யாருமே தெரியாதுன்னு நினைக்கேன். இசை, நானும் கண்டு பத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நல்ல முடிவே. நான் இப்ப போகட்டுக்கேன்னு எல்லாரும் படம் பண்ணிட்டு வரேன். ஜப்பா வாட்டி. சரிக்கா. நான் உனக்கு ஒண்ணு சொல்லி தரேன். நீயும் தரமாமா கிட்ட போய் சேலை கட்டிட்டு போய் நில்லு. உனக்கு ஒரு சேலை எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இப்ப பாரு. மாமா வராரு, பாத்துக்க. வரட்டு வரட்டு. என் பைக் எடுத்து வா. எங்க வீட்ல கொண்டு விடுங்க.
அவங்க வீட்டுல கொண்டு விடுங்கன்னு சொன்னேன். எப்பவும் நீ தானே போவ? இன்னைக்கு போக முடியல. அது அத்தி இந்த இசைப்பேவுல சொன்ன ஐடியா நல்லா இருந்திருக்க. எதுக்கோ வைக்கப்பட்டு திரும்பி நிப்போ. போயிட்டான்னு கூட தெரியலையே. திரும்பி பாப்போம். அத்தி இங்கதான் நின்னுட்டு இருந்துச்சா? கட்டாயம் உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா என்ன? கட்டாயம் போய் தானே ஆகணும். போகணும். சரி. இந்த இசைத்தோல எந்த ஐடியா கொடுத்தாலும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. அத்தி இது தெரியாம தான் நான் சுத்திக்கிட்டு இருந்தேனா. இருந்தாலும் இந்த ட்ரிப்ல உடனே மன்னிச்சிடவே கூடாதுப்பா. கொஞ்சம் நம்மளும் இழுத்து பிடிப்போம். எங்க அப்பா இன்னைக்கு வெளியில எல்லாம் கூட்டு போறேன்னு இருக்காங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு. சொந்தக்கார வீட்டுக்கா? ஆமா, எங்க மாமா வீட்டுக்கு. மாமாண்ணா மாமா பையன் இருப்பானே. மாமாக்கு எத்தனை பிள்ளைகள்? அது 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களா? மூத்த பேர் டார்லிங், ரெண்டாவது பேர் லிவிங்ஸ்டன். 2 பசங்க. 2 பேருமே செம கியூட். ஓ, அத்தை வீட்டுக்கு போற? மாமா வீட்டுக்கு. இதெல்லாம் பேச ஜெயிக்க முடியுமா? ஓ, 2 பசங்க. சரி சரி, போயிட்டு போற? அது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பசங்க வேற என்ன விடவே மாட்டானுங்க. விடவே மாட்டானுங்களா? ஆமாமா, இவ்வளவு வாய் பேசுனா அது எனக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போக முடியாது. இன்னைக்கு இங்க தங்கிக்க, நாளைக்கு போ. என்ன ஐயோ, என்னால நீ கூட்டு போக முடியாது. இல்ல, நாளைக்கு போய் ஆகணும். அவங்க எனக்கு காத்துட்டு இருப்பானுங்க. காத்துக்கிட்டு இருக்க சொல்லு. மனசு உடைஞ்சு போயிராதா? உடையும் உடையும். எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் கூட்டு போக முடியாது. சரிங்க, என்னமோ எங்க வீடு 7 கிலோமீட்டர் அங்க இருக்க மாதிரி. இந்த அடுத்த தெருல தானே இருக்கு. நான் போய்டுவேன், நீங்க போங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள ஸ்ட்ரைக்கும். எந்த தெருக்குள்ளயும் போக முடியாதான். அது கண்டு உங்க அப்பா வேற எங்கயோ போய்கிட்டு இருக்காங்களாம். போயிட்டாங்களாம். இனிமே நீ போக முடியாது, வீடு பூட்டி கிடக்கும். இல்லையா? இல்ல, இப்பதான் உங்க அப்பா சொன்னாங்க. அதுக்கு என்ன சாவி என்கிட்ட தானே இருக்கு. எங்க அத்தை வீடு எனக்கு நல்லா தெரியும். எங்க மாமா வீடு நல்லாவே எனக்கு தெரியும். நான் போயிடுவேன். ஓ, இருந்தா தண்டி போவ. அங்க என்ன வருதுன்னு பாரு. அங்க எதுவும் வரலையா? அதெல்லாம் வருது, அங்க பாரு. மாமா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு. உங்களுக்கு எனக்கு ஃபைட். உங்க சண்டை போட்டு தான் கூப்பிடுதே, வா. ஜான், கண்டுக்காத. இல்ல, நான் அவளுக்கு இப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு இந்த மாதிரி கீழ்த்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணால இவ்வளவு கீழ்த்தனமா நடக்க முடியுமா? புத்தி இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கண்டுக்காத. ஆனா ஒண்ணு, திரும்பி வந்தா நான் ஏத்துக்கவே மாட்டேன். கிங்ஸின்னே ஏத்துக்கிட மாட்டான். கிங்ஸின் ஏத்துக்கிட மாட்டான். அவன் உன் மேல உசிரே வச்சிருக்கான். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். எப்போ அபி உன்னை கேவலப்படுத்திட்டு போனாலோ அப்பவுமே அவன் அவளை மன்னிக்க மாட்டான். கடக்கட்டும். இல்ல, நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி நன்றி கட்டவங்க உலகத்துல இருப்பாங்களா? இருக்காங்களே. நம்ம கூட இருக்கவங்க தான் நன்றி கட்டவங்களா மாறுவாங்க. அதான் இது. இப்போ நான் அவளை கொடுமைப்படுத்திருந்தா, இல்ல அவளுக்கு துரோகம் பண்ணியிருந்தா எனக்கு இப்படி பண்ணலாம். நான் அவளுக்கு எதுவுமே பண்ணலையே. அவள் நல்லதானே பாத்துக்கிட்டேன். வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அதான் அவளுக்கு அப்படி கோபம். வேலைக்கு போன அவசியம் வரல, அதனால அனுப்பல. அவசியப்பட்டா அனுப்பியிருப்பேன். அதை புரிஞ்சுக்கிற மனப்போக்கம் அவளுக்கு இல்ல. அது தனியா வளர்ந்துருக்கல, அதான் அப்படி நடந்துக்கிட்டா. விடு. சரி, நீ வண்டி எடு. அவளை பார்த்தாலே கோவம் பார்த்துக்கிட்டு வருது. சேர்ந்து கடை எங்க பார்த்தல? தாவீது மகன் கூட. அது தாவீது மகனுக்கு வச்சிருக்க ஒரு நாளை. அதெல்லாம் கிங்ஸின் போட்டுருவேன். என்னடா சொல்ற? ஏற்கனவே மூத்தவனை போட்டுட்டான். அவன் சில விஷயங்களை விட்டு பிடிக்கிறான்னா அவனுக்கு சரியான ப்ரூஃப் வேணும், சரியான ஆதாரம் வேணும். அது வரைக்கும் விட்டு பிடிப்பான். கடைச்சிட்டுன்னு வச்சுக்க. கிங்ஸ்கிட்ட மட்டும் ஈவரக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. கிங்ஸ்னை பத்தி எனக்கு தெரியாது, அவன் பார்க்கதான் அப்படி.
பிக்கப் பண்ணி கூட்டு போலான்னு வந்தேன். சார் நான் வந்துருவேன் சார். இன்னைக்கு முக்கியமான மீட்டிங், கரெக்ட் டைத்து போறோம். மிஸ் ஆயிட்டீங்கன்னா அதான் நேர்லயே கூட்டு போலான்னு. இல்ல நான் சரி நேரத்துக்கு வந்துடுவேன், நீங்க கிளம்புங்க. நம்ம கார்லயே போயிடலாம் வாங்க. ஐயோ இருக்கட்டுமே. சொல்றேன்ல வாங்க, நம்ம கார்லயே போயிடலாம். என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்க? பாட்டி பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்து நிக்க. ஓ அப்படியா? மாணிக்கம். இல்ல அத பத்தி பேச வேண்டாம். சரிம்மா, நான் சித்திட்ட பேசுறேன். இல்ல வேண்டாம். இல்லம்மா, நான் சித்திட்ட பேசுறேன். நான் கிளம்புறேன். மாமா. என்னம்மா? அது வந்து இசை கோயிலுக்கு போகணும்னா ரொம்ப நேரம் ஆயிட்டு ஆல்ரெடி. நான் சீக்கிரம் போகணும். சரிம்மா, நான் சித்திட்ட பேசிட்டு அப்புறமா நான் சொல்றேன். அது வந்து மாமா உங்ககிட்ட இசை தேடிக்கிட்டு இருப்பா, அதான் நேரம் இருந்தா பேசிடுவேன். நேரம் இல்ல. சரி நான் கிளம்புறேன். நான் சித்திட்டு சொல்லிட்டு உங்க சொல்றேன். மாமா. அந்த கருப்பு பூனை நீதானே? உன்னை உயிரோட விட்டாதடா. என்ன நீ கொல்ல முடியாது. கொல்லவும் மாட்டேன்டி. பிடிக்க வேண்டியவங்க பிடிக்க வேண்டியிருக்குல்ல, எல்லாத்தையும் சித்தி சொல்லிட்டாங்கடி. மாணிக்கம்மா எல்லாமே என்று சொல்லிட்டாங்க. உனக்கு இன்னும் டைம் இருக்குது, அதான் விட்டு வச்சிருக்கேன். என்னையவே போட்டதுல பாக்கல. கொஞ்ச நாள் உசுரோட இருந்துக்குமா தேவைப்படுது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த மண்ணில நீ இருக்க வேண்டியிருக்கு. ஒட்டு துணி உடம்புல கொன்னுருவேன். எப்படி எனக்கு தெரியும் பாத்துட்டல. நான் வில்லாதி வில்லண்டி. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேலதான் சந்தேகம். எப்போ ஒன்னு அந்த அரண்மனைக்குள்ள பாத்தனா அப்பவுமே இந்த சந்தேகம் தான் எனக்கு உன் மேல. அதனாலதான் மாணிக்கத்தை ஒண்ணு விரும்ப சொன்னேன். அவனும் விரும்பின மாதிரி பண்ணுனா. வீட்டுக்கு கூட்டு போ வச்சேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்பதானே உன் சீரவ புத்தி தெரியும். அவனும் உன்னை காதலிக்கிறடி. உன்னை வேவுதான் பார்த்தான். அரண்மனைக்குள்ள போகும்போதே மாணிக்க நீ யாருன்னு கண்டுபிடிச்சாண்டி. உனக்கு பின்னாடி யாருக்கான்னு கண்டுபிடிக்கதான் இத்தனை வருஷம் உன்னை விட்டு பிடிச்சான். வேண்டாம் செம்பலிங்க. அப்பாவி, உனக்கு இங்குள்ள மொழியே தெரியாதுல்ல. பொய் சொன்னாலும் கொஞ்சம் சொல்லிருக்கணும். ஏகப்பட்டது சொன்னல, மாட்டிக்கிட்ட. வெளி உலகம் தெரியாது, வெளி உலகத்துக்கு நான் போகலன்னு. ஆனா இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டுட்டியம்மா. அது உன் டாக்டர் கையெழுத்து. நீ ஒரு டாக்டர், உன் கையெழுத்து தாண்டி உன்னை காட்டி கொடுத்துச்சு. நாங்க எத்தனைக்கும் ஒன்னு அறியாம நீ போட்ட கையெழுத்து. நீ சொன்ன பொய்யினாலே மாட்டிக்கிட்ட. வெளி உலகம் தெரியாது, வீட்டுக்குள்ளதான் என்ன படிக்க வச்சாங்கன்னு சொன்ன. ஆனா கையெழுத்து மட்டும் டாக்டர் கையெழுத்து. அப்பவுமே எனக்கும் மாணிக்கத்துக்கும் மேல ரொம்ப சந்தேகம். பிடிச்சோம், வேவு பார்த்தோம், சரியா இருந்துச்சு. ஆனா உன்னை லேஸ்ல கண்காணிக்கவே முடியல, கஷ்டமா இருந்தது. அதான் மாணிக்கனை விட்டு அவன் வீட்டுக்கு ஒன்னு அனுப்பி வச்சேன். மாணிக்க அம்மா கிட்ட நீ என்னெல்லாம் பேசியிருக்க. பைத்தியக்காரங்க நினைச்சு பேசிட்டல. அவங்க பைத்தியக்காரங்க இல்ல, பைத்தியக்காரங்களை ஆக்கப்பட்டவங்க. என்னமா ரொம்ப கோமா இருக்கீங்க? உங்களுக்கு மாணிக்கத்துங்க. நீ என் புள்ள மாதிரிதான். உன்கிட்ட சொல்ல என்ன, அவன் பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்னம்மா சொல்றீங்க? வீட்டுக்கு வந்து கூட்டு வந்திருக்கானே, அது எனக்கு பிடிக்கல. அது வந்து இங்க பாரியா, எனக்கு அவளை பிடிக்கவே இல்ல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க தான் பிளான போட்டு அனுப்பி வச்சிருக்கோம். இவங்களுக்கு ஏன் பிடிக்கல? எதனால பிடிக்கல? இசை உங்க வீட்டுக்கு வரலனா? ஐயா தம்பி, அவளதான் நீ கல்யாணம் பண்ணிட்டிய. அதை இன்னும் மாத்த முடியாது. அது நல்லாவும் இருக்காது. என் பிள்ளைக்கு 4 உறவு தான் வேணும். நான் பகையை சம்பாத்தியம் வச்சுட்டு போக விரும்பல. என் புள்ள தனியே புள்ள சுத்திட்டு இருந்தான். என்னைக்கு நீங்களாம் அவன் கூட இருந்தீங்களோ அப்பதான் அவனுக்கும் 4 சாதி ஜனம் இருக்குது. என் பிள்ளைக்கு கூட பிறந்த பொறப்புன்னு நீங்க இருக்கீங்க. அதை கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என் பிள்ளைக்கு பொண்ணாட்டி எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் முக்கியம். சரி என்னம்மா அப்போ என்ன ஏன் கோபப்படுறீங்க? நல்ல பொண்ணு தானே? ஐயா இதே மூஞ்ச நான் பாத்துர்க்கேன். ஐயா என்னம்மா சொல்றீங்க? ஐயா என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். என் அண்ணன் ரொம்ப நல்லவன். என் அம்மா தான் கெட்டவா, ஆனா எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. என்னம்மா சொல்றீங்க? எங்க அப்பாவும் செம்பலிங்க ஐயாவும் உயிருக்கு உயிரான தோழர்கள். ஃப்ரெண்ட்ஸா? ஆமா ஐயா. செம்பலிங்க ஐயா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எங்க அம்மா தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் எங்க அப்பா மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணாரு. அதே மாதிரி எங்க சித்தப்பாவை உங்க பாட்டியோட தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணாலும்
இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த குடும்பத்தை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்க. நாங்க குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். எங்க சித்திக்கு குழந்தை கிடையாது, அவங்களுக்கு நாங்க தான் பிள்ளை. எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எங்க சித்தப்பா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர் தான், அதனால எங்க சித்திக்கு குழந்தை இல்ல, அவங்களுக்கு நாங்க தான் குழந்தைங்க. எங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, இந்த குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க சித்தி. ஆமா, அப்பதான் எங்க அம்மாக்கு புதுசா ஒரு உறவு கிடைச்சது. தோழியா வந்து பழக வந்தா. 2 பேருமே கடந்த காலத்தை பத்தி பகிர்ந்துகிட்டாங்க. அப்படி எங்க அம்மாவும் அவங்க கடந்த காலத்தை பத்தி சொன்னதான் வெனியா போச்சுது. இப்படி 2 பேரும் ஒத்த கொத்த ரொம்ப அனுநியமா இருந்தாங்க. அவங்க நட்பும் வளர்ந்தது. அம்மா குடும்பத்திலையும் கவனம் செலுத்தினாங்க, அதே நேரத்துல அவங்க நட்பையும் விட்டு கொடுக்கல. ஆனா வந்தவ எங்க அம்மா மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கா. அடிக்கடி வெளியிலயும் போயிருக்காங்க. எங்க அப்பா இத பெருசாவே எடுத்துக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட தானே போறாங்கன்னு எங்க அப்பாவும் அதை பெருசா கண்டுக்கல. 2 நாளைக்கு ஒரு திருப்பு போனவங்க அப்புறம் தினமும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போய் தான் அந்த ஏமாத்திட்டு விட்டுட்டு போனானே எங்க அம்மாவை, அவனை திரும்ப பார்த்துருக்காங்க. ஆரம்பத்துல எங்க அம்மா அவனை பார்த்து கோபப்பட்டாலும் கூட இருந்தவங்க என்ன நடந்துச்சோ அவன்கிட்ட பேசி பாருன்னு எங்க அம்மா மனச மாத்திருக்காங்க. அவனும் இததான் சந்தர்ப்பம்னு எங்க அம்மா மனச அவன் மாத்திருக்கான். இப்படி ஆளுக்கால எங்க அம்மா மனச நெஞ்ச விரைச்சு எங்க அம்மா எங்க குடும்பத்தையே விட்டுட்டு அவன் கூட போற அளவுக்கு அவதான் அந்த வேலையை பார்த்து வச்சான். பெத்த புள்ள புருஷன் மானம் கௌரவத்தை விட பழைய காதலி எங்க அம்மாவுக்கு பேச போச்சுது. எங்க அம்மாவை காதலிச்சவனும் செம்பலிங்கையா தான் என்ன மிரட்டி பெருக்கி உன்னை கல்யாணம் பண்ண கூடாது, என் ஃப்ரெண்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டாரு, அதான் நான் உன்னை பார்க்க வரலன்னு இல்லாத போலதான் அவனும் சொல்ல எங்க அம்மாவுக்கு கோவம் செம்பலிங்கைய மேல பாஞ்சுது. அந்த தோழிய வச்சே செம்பலிங்கையா குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்றீங்க? ஆமையா, அந்த தோழிதான் உங்க பாட்டிக்கு பேர்காலம் பார்க்க போனா. அள்ளிமலருக்கு பேர்காலம் பார்க்க போனாரே எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான். பேர்காலம் பார்க்கறங்க பேர்ல குழந்தைக்கு விஷத்தை வச்சு கொன்னுருவா. ஆனா செம்புலிங்கோ அள்ளிமலருக்கோ அது தெரியவே இல்லை. குழந்தைய இயற்கையாவே இறந்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அத்தனை செய்ய வச்சது எங்க அம்மாவும் அந்த தோழியும் தான். அந்த தோழிக்கு எதுக்கு செம்புலிங்கை மேல இவ்வளவு வன்மம்? அது அள்ளிமலர் இருந்த இடத்துல தான் இருக்கணும்னு ஆசை. அள்ளிமலர் அந்த பிரசவத்துல ஏதாவது பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம்னு நினைச்சிருக்கா. அதே நேரத்துல எங்க அம்மா தெரியும் அந்த பழைய காதலனும் எங்க அம்மாக்கு இல்லத புள்ளத சொல்லி எங்க அம்மா அந்த வீட்டை விட்டே வர அளவுக்கு பண்ணிருக்கான். காரணம் சொத்து. எங்க அம்மாவும் எங்க அரமனையில இந்த 3/4 சொத்தை எடுத்துக்கிட்டு அவன் கூட ஓடி போயிட்டாங்க. பெத்த புள்ள புருஷன் யாரையுமே கவனிக்கல. அப்ப இதெல்லாம் மகாலிங்கத்துக்கு தெரியுமா? என் அண்ணனுக்கு எல்லா உண்மையுமே தெரியுமே. என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இருந்தான். ஏன்? அந்த பழைய காதலனை பழி வாங்குறதுக்கே. ஆனா எங்க அப்பா அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த வெறி எங்க அண்ணனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதே சமயம் செம்புலிங்கையாவை யாரோ கொல்ல பார்த்தாங்க. அது எங்க அண்ணன் தானே. இந்த தோழில எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, அவ அந்த பழிய தூக்கி போட்டா. ஆனா செம்புலிங்கையா ரொம்ப புத்திசாலி. அவரு எங்க அப்பாவை நம்பினாரு. எங்க அப்பா பெத்த பிள்ளை என்னைக்கு தப்பா இருக்காதுன்னு எங்க அண்ணனை அங்கிருந்து காப்பாத்தினாரு. அப்பதான் எங்க அண்ணனை அவர் வெளிநாட்டுல கொண்டு படிக்க வச்சாரு. அப்ப அவருக்கு தெரியுமா தாத்தா எந்த தப்பு பண்ணலன்னு? செம்புலிங்க மேல எங்க அண்ணனுக்கு மதிப்பு மரியாதை அதிகம். அப்படியே எங்க அண்ணன் போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் இங்க வரவே இல்லை. கொஞ்ச நாள்லே செம்புலிங்க ஐயாவும் அவங்க ஒய்ஃபும் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருந்தாங்க. இப்ப மாணிக்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கானே, அவ என் குடும்பத்தை சீரழிச்சாலே அவளோட மகன் பிள்ளைதான் அவ. என்ன தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். அவ மூஞ்சி மட்டும் எனக்கு மறக்கவே மறக்காது. என் குடும்பத்தை சீரழிச்சோட முகம் எப்படி எனக்கு மறக்கும்? அதே மூஞ்சி அப்படியே இவளுக்கு இருக்குதே. எப்படியா என்னால ஏத்துக்க முடியும்? உண்மையிலே உங்களுக்கு நல்லா தெரியுதாமா? ஐயா, எனக்கு நல்லா தெரியும். அம்மா, அப்ப நீங்க ரொம்ப சின்ன பிள்ளை, கைப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். அப்ப எப்படி தெரிஞ்சிருக்கும்? கைப்பிள்ளையா? ஆனா என்ன வளர்த்தது எங்க சித்தி தானே. அதாவது அள்ளிமலரோட தங்கச்சி தான் என்ன வளர்த்தாங்க. என்னையும் எங்க சின்ன நனியும். உங்க அரமனை உள்ள பாதி சொத்தை அவதான் எடுத்து உள்ளூர்லயே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கு அடுத்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய பணக்காரின்னு மார்பு தட்டிட்டு அலைஞ்சா. இப்போ அவ எங்க இருக்கா? இன்னும் இதே ஊர்ல தான் இருக்கா. இதே ஊர்லயா? பிச்சைக்காரியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ பேத்தி தான் இவ. இந்த புள்ளையோட அப்பா யாரு? உங்க அரமனை சொத்து தனக்கு தான் சொந்தம்னு சொத்திக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு ஒரு நாள் கூட பார்த்தேன். இதே ஊர்லயா? ஆமாயா, நான் பார்த்தேன். அதான் அவன் பெத்த புள்ள என் வீட்டுக்கு நான் எப்படியா மருமகளை ஏத்துக்க முடியும்? அப்ப நாங்க சந்தேகப்பட்டதே. இன்னுமே அவனுக்கு உங்க சொத்து அடையணும்னு ஆசை. சரி, அப்படினாலும் எங்க அரமனை சொத்து எதுக்கு அவளுக்கு பாதி காணும் போச்சுதே? ஐயா, உங்க தாத்தா ஒரு பாரி வள்ளலே. யாருக்குனாலும் சொத்துக்களை தானமா கொடுத்தாரு.
தான் மனைவிக்கு பிரசவம் பார்த்த ஒரு பொண்ணுக்கு இது கூட செய்யக்கூடாதானே நிறைய சொத்து அவங்கள கொடுத்தாரு. ஆனா அவ அதையே கதை கட்டி விட்டுட்டா. எனக்கும் செம்புலிங்கையாவுக்கும் அப்படி இப்படின்னு கதை கட்டி விட்டு அசிங்கப்படுத்திட்டா செம்புலிங்கையாவ. அந்த உரிமையில தான் இவ வேலைக்காரி வேஷம் போட்டுட்டு இங்க சுத்திட்டு இருக்கா உங்க சொத்தை ஆட்டை போடுறதுக்கு. எனக்கும் சம உரிமை இருக்குது. நானும் செம்புலிங்கையா பேத்தி தானே சொல்லிக்கிட்டு அலையிறா. இது உங்ககிட்ட சொன்னாலா? சத்தியமா என்கிட்ட சொன்னாயா? அவ இந்த வீட்டுக்கு வந்தா, என் பையன் கூட்டிட்டு வந்தான். எனக்கு கூட்டிட்டு வந்த அன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது அவளோட பேத்தியா தான் இருக்கணும்னு. அதே மாதிரிதான் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே யாருக்கோ போன் பேசினா. கிட்டத்தட்ட எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு சீக்கிரம் செம்புலிங்கையா வாரிசுன்னு சொல்லி நம்ம சொத்தை பூரா வாங்கிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரு சொத்த யாரு? அதுக்கு தடையா இருக்கிற உன்னை சீக்கிரம் போட்டு தருவேன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஓ, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவ இந்த வீட்டை விட்டு போய் எங்க போய் நிக்கான்னு பார்க்கணும். சரியா? இதெல்லாம் மாணிக்கத்துக்கு அவனுக்கும் எல்லா உண்மையும் தெரியுயா. அந்த கிழவின் உயிரோட தான் இருக்கா. ஆமா, இங்கதான் பூ வியாபாரம் பார்த்துட்டு கிடக்கா. எப்படி புடிங்கிட்டு போனாலும் அதே மாதிரி அந்த அளவுக்கு அழிச்சிட்டா. அவ கட்டினவன் அவளுக்கு அழிச்சிட்டான். இப்ப அவனுக்கு ஒரு மவன் மட்டும் தான் இருக்கான். அவன் அந்த பூ வியாபாரம் பார்த்துட்டு அவனை கிடப்பா. அப்போ உங்க அண்ணனுக்கு எங்க தாத்தா எந்த தப்பும் செய்யலன்னு தெரியுமா? எங்க அண்ணனுக்கு செம்புலிங்கையா உசுரு. ஆனா எங்க அண்ணனுக்கு என்ன கோவமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கே வரமாட்டேன்னுட்டு அங்கேயேதான் படிச்சிட்டு இருந்தான். அப்புறம் நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே வந்தான். ஆனா எங்களை எங்க சித்தி நல்லா பாத்துக்கிட்டாங்க. இழந்த சொத்தையெல்லாம் நாங்க மீட்டெடுத்தோம். நல்ல அரண்மனையில உருவாக்கணும். எங்க அண்ணன் நல்ல உழைப்பாளி. அப்படி எதிர்பாராதம்மா விரும்பினதா உங்க அத்தைய. தெரிஞ்சு விரும்பலையா? எங்க அண்ணனுக்கு செம்புலிங்கைக்கு அப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னே தெரியாது. தற்செயல தான் விரும்பினேன். பார்த்த அன்னைக்கே பிடிச்சது. எங்க அண்ணனுக்கு சொல்ல போனா செம்புலிங்கையா குடும்பம்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. மறந்துட்டான். எங்க அண்ணன் உங்க அத்தை மேல உசிரையே வச்சிருந்தான். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அனுநியமா இருப்பாங்க. எங்க அண்ணியும் எங்களுக்கு அம்மா அப்பா இல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதனாலதான் எனக்கு எங்க அண்ணி மேல அவ்வளோ பாசம். ஒரு பெத்த தாய் எப்படி இருப்பாளோ அப்படி நடந்துக்கிட்டாங்க. சொல்ல போனா என்னோட சின்ன பொண்ணு, ஆனா எனக்கு தாயா இருந்தாங்க. எங்க அண்ணி வாக்கு கொடுத்தாங்க, நான் பெக்கிற பிள்ளையதான் உங்க பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னு. கொடுப்பன இல்லாம போச்சு. ஆனா கொன்னது மட்டும் யாரும் எனக்கு தெரிஞ்சதே. சரிமா, உங்களுக்கு எப்படி சுயநலம் இல்லாம போச்சுதே? ஐயா, எங்க அண்ணனும் எங்க அண்ணி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி என் மூளை வேலை செய்யும்? அதனாலதான் எனக்கு புத்தி பேதலிச்சதே, வேற எதுவும் இல்லை. சரிங்கம்மா. ஈஸ்வரோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா சொன்னாங்களே, அவங்க யாரு நீங்க பாத்திருக்கீங்களா? அது எங்க அண்ணன் கூட சின்ன வயசுல இருந்தே ஃபாரின்ல படிச்ச பொண்ணு. எங்க அண்ணனும் அவங்களும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸ். நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான் எங்க அண்ணன். தாய் தகப்பா இல்லாம வளர்ந்த எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு எல்லாமா இருந்திருக்கா. எங்க அண்ணன் தப்பான எண்ணத்துல அந்த பொண்ணு கிட்ட பழகல. க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். எங்க அண்ணன் உண்மையிலே விரும்பினதே உங்க அத்தையை மட்டும்தான். இப்போ அந்த ஃப்ரெண்டு எனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணு எங்க அண்ணனை விரும்பி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். எப்படி? கல்யாணத்துக்கு முத நாளே அவ எங்க அண்ணங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போதான் நான் தற்செயலா உள்ள போனேன். விடிஞ்சா கல்யாணம். எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. விரும்பின பொண்ணே தனக்கு மனைவியா கிடைக்க போறான்னு எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்பதான் அவ உள்ள போனா. கொஞ்ச நேரத்துல ரொம்ப வாக்குவாத சத்தம் கேட்டுச்சு. நான் என்ன ஏதுன்னு பதறிட்டு உள்ள போனேன். எங்க அண்ணன் ஓங்கி அவ கண்ணத்துல அரைஞ்சிட்டு இருந்தா. நான் பார்த்துட்டேன்னு கோவத்துல அவ விறுவிறுன்னு போனா. என்ன நடந்துச்சுன்னு எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். எங்க அண்ணன் என்கிட்ட எதுவும் சொல்லல. அப்போ நான் பிரெக்னண்டா இருந்தேன். அதனால எங்க அண்ணன் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்னுட்டான். அதான் மாணிக்கம் வயிற்றுல இருந்தான். எனக்கு பயமா இருந்துச்சு. எங்க அண்ணன் கிட்ட நான் என்ன ஏதுன்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்திலே உங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பாவா? ஆமாய்யா, உங்க அப்பா வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க அந்த சம்பவமே நடந்தது.